மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நானும் ரெகுலரா வீடியோ போடலாம்னு தான் நெனச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ. அதனால என்னால தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஸோ 1 இயரா வீடியோ போடல. பட் இதுக்கப்புறம் முயற்சி பண்ணி தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். இந்த 1 இயர்க்கு அப்புறம் நான் முதல்ல போடுற வீடியோ என்னோட போர்ட்ஃபோலியோவ அப்டேட் பண்ணிடுறேன். இது என்னோட போர்ட்ஃபோலியோட முதல் வீடியோ. மொத்தம் 3 வீடியோ. அதுல இது மொத வீடியோ. ஸோ வாங்க ஸ்டாக்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா பிஹெச்இஎல் திருச்சிக்கிட்ட இருக்கிற கம்பெனி. அது எல்லாருக்கும் தெரியும். பிஹெச்இஎல் இதில் என்னோட ஒரு ஷேரோட ஆவரேஜ் ப்ரைஸ் ரூ. 245. ஆனால் இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் வேல்யூ கிட்டத்தட்ட ரூ. 419. அதனாலே ரொம்ப நாளாக நான் இந்த ஷேர் வாங்கலை. பட் இப்போ இந்த 419ன்றது கொஞ்சம் கம்மியான விலையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த போர் அது இதுன்னு வந்ததுல மார்க்கெட் எல்லாமே இறங்கி போய் தான் இருக்கு. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது இந்த வேல்யூலையும் இப்போ வாங்குறதுனா வாங்கலாம். பட் நான் வேற சில ஸ்டாக்ஸ்ல கான்ஃபிடென்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கேன். விற்கல. என்னோட ஸ்டாக் எதுவுமே மேக்ஸிமம் நான் விற்க மாட்டேன். அதையும் சொல்லிடுறேன் இதுலயே. ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் 245, கரண்ட் வேல்யூ 419. அடுத்தது பிரைட் காம் குரூப் பிசிஜி அப்படின்ற நேம்ல இருக்கும். அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் ரூ. 17 நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ ரூ. 10. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் சும்மா டைம் பாஸ்க்கு வாங்கி வைக்கிறது. ஃபியூச்சரில் நிறைய growth வந்தாக்கா லாபமாக இருக்குமே அப்படின்றத வாங்குற ஸ்டாக்ல இதுவும் ஒன்று. அடுத்தது தர்ஷன் ஓர்னா. இது பார்த்தீங்கன்னாக்கா நான் 2.5 ஆவரேஜில் வாங்கினேன். இன்னைக்குமே அது 2.4 அப்படியே பெருசாக நஷ்டமாக வரனாலும் லாஸில் தான் நிற்கிது. அடுத்தது லுமினா டேட்டாமேட்டிக்ஸ். இப்போ ரீசெண்டாக இவங்க கூட டிஎன்கியூன்னு ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இவங்க கம்பெனியில் நான் ஷேர் வாங்கும்போது 600 இருந்து அப்புறம் பார்த்தா திடீர்னு 1000 ரூபாய்க்கு போச்சு. அப்பயும் வாங்கினேன். திருப்பி மறுபடியும் இறங்குச்சு. ஸோ என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் 758. இன்னைக்கு அதோட மார்க்கெட் ப்ரைஸ் 787. அடுத்தது தரன் இன்ஃப்ரா. இதோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 50 பைசா தான். ஒரு ஸ்டாக்கு 50 காசு அப்படிங்கிற ஆவரேஜில் வாங்கியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ வெறும் 10 பைசா. ஸோ நான் வாங்கின ரேஞ்சுக்கே எப்போ வரும்னு தெரியாது. அது வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து நான் லாபம் வேற பார்க்கணும். ஸோ இது என்னைக்கு நடக்கும்னு தெரியல. டாக்டர் ரெட்டி. ஆக்சுவலா இது வந்து 5 ஷேரா பிரிக்க பார்த்தாங்க. அப்பவே நான் வாங்கினேன். அதுல இருந்து அப்பப்போ வாங்கிட்டே வந்தேன். ஆவரேஜா 1273 இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 1328. அப்போ ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட 50 ரூபாய் எனக்கு லாபத்தில் தான் நிக்குது. சந்தோஷம் தான். அடுத்தது ஈஸிமை ட்ரிப். இவங்க வந்து ட்ரிப் ஆர்கனைசர். ஸோ இவங்களோட ஷேர்லாம் நல்லா மேலே போகும். இன்னைதான் எல்லாம் ஊரை சுத்துறது ஃபேமஸ் ஆக்கிட்டாங்களே. ஸோ எல்லாரும் ஊரை சுத்துறாங்க, இவங்களுக்குலாம் நல்ல லாபம் வரும் அப்படின்ற நம்பிக்கையில இவங்களுடைய ஸ்டாக் நான் வாங்கினேன். என்னோட ஆவரேஜ் 8.5. இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேலை வெறும் 7.4. அப்படின்னா ஒரு ஷேருக்கு ₹1 நஷ்டத்தில் தான் இருக்குது. எப்போ மேலே வரும்னு தெரியல. அடுத்தது கேட்வே. இந்த ஸ்டாக் ஆக்சுவலி டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. ஸோ அதில் ஒரு நல்ல லாபம் வரும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். நிறைய டிவிடெண்ட்லாம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் வாங்கினேன். என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் 90. பட் இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 57. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்குக்கு ₹34 கிட்ட இறங்கி இருக்கு. என்னைக்கு ரெக்கவர் ஆகும் அப்படின்ற ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது ஜிடிஎல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுவுமே சும்மா டைம் பாஸுக்கு வாங்கி போட்டது தான். அதாவது எப்படின்னாக்கா இப்போ பெரிய பெரிய ஷேர்லாம் வாங்கிட்டு மீதி பேலன்ஸ் இருக்கணும்ல, ஒரு ₹20 ₹50 இருக்குனாக்கா அதில் ஷேர் வாங்குறதுக்காக இந்த ஸ்டாக்லாம் நான் கையில் வச்சிருக்கேன். இதில் ஆவரேஜ் ப்ரைஸ் 1.7 நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ வெறும் 1.3. அப்படின்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு 40 காசு நஷ்டம். 100 ஸ்டாக் வச்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ₹40 காலி அப்படின்ற நிலைமையில தான் இந்த ஸ்டாக்கு இப்போ என் கையில இருக்குது. அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஆக்சுவலி இது நான் ஐடிஎஃப்சி பேங்க் வாங்கி வச்சு ஷிஃப்ட் ஆகும்போது மூவ்மெண்ட்ல வாங்கி போட்டது. அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன். ஸோ என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் 70. இன்னைக்கு மார்க்கெட்டு 70. நான் எங்க வாங்கணும் அங்கேயே தான் நிக்குது. இவங்கெல்லாம் என்னைக்கு மேல வந்து எனக்கு லாபம் தருவாங்க அப்படின்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தது ஐஆர்இடிஏ. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து முத லான்ச் ஆகும்போதே வாங்கணும்னு ஆசைப்பட்டது. வெறும் ₹45 வாங்க வேண்டியது. வாங்க முடியல. அப்புறமா கடந்து மேல போனான். அந்த நம்பிக்கையில வாங்கி போட்டேன். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா டிவிடெண்டும் கொடுத்தாங்க. ஸோ இனிமே டிவிடெண்டாவது வரும் அப்படின்ற நம்பிக்கையில இருக்கேன். இந்த ஐஆர்இடிஏ ஸ்டாக்ல ₹169 ஆவரேஜ்ல வச்சிருக்கேன். கரண்ட் வேல்யூ 129. ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபினான்ஸ் கொடுக்கறதுலயும்
ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுலையும் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால கவர்மெண்ட் ப்ளஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஸோ டிரான்ஸ்போர்ட் என்னைக்கா இருந்தாலும் இருக்கும். அந்த நம்பிக்கையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு ரெக்கவர் ஆகி எனக்கு லாபம் வரும் இல்லை டிவிடெண்ட் ஆகாது நான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் பொறுத்து இருந்து பார்க்குறேன். ஸோ இதோட என்னோட போர்ட்ஃபோலியோடைய முதல் பார்ட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன். மீதி 2 வீடியோ தொடர்ந்து வந்துடும். அது மட்டும் இல்லை, நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்த மொத்த டிவிடெண்ட் அமௌண்ட் மட்டும் கிட்டத்தட்ட 12,700 ரூபா. இதில் இந்த வருஷம் மட்டும், அதாவது மே மாதம் 5 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 5 மாதத்துல எனக்கு 2,950 ரூபா டிவிடெண்டாகவே வந்துருச்சு. ஸோ நான் ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பிச்சது 2023 அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 12,700 டிவிடெண்ட் எடுத்திருக்கேன். அதில் இந்த வருஷம் மட்டும் 2,950 ரூபா டிவிடெண்டாகவே நான் சம்பாதிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச எல்லா டிவிடெண்டையும் திருப்பி ஷேர் மார்க்கெட்லேயே தான் போட்டிருக்கேன். ஏன்னா டெம்பரவரிலி எனக்கு இந்த பணம் தேவைப்படலை அப்படிங்கிறதுனால. ஃபியூச்சரில் என்னைக்கு தேவைப்படுமோ அன்னைக்கு நான் இதை மொத்தமாக வெளியில் எடுத்துக்குவேன். இந்த வீடியோ இதோட முடியுது. என்றும் அன்புடன் உங்கள் எம் கே. நன்றி, வணக்கம்.